மாரியம்மன் கைகளில் உடுக்கை, கத்தி, கட்கம், கபாலத்துடன் காட்சி தருகிறாள். இவளுக்கு முன்புறம் சுயம்பு அம்பிகை லிங்க வடிவில் காட்சி தருகிறாள். சுயம்புவிற்கு அம்பாளின் முகத்தைப் போல அலங்காரம் செய்கிறார்கள். இவளை பூஜித்த பின்பே சிலை வடிவில் உள்ள அம்பிகைக்கு பூஜை செய்கின்றனர். அபிஷேகம் செய்யும் போது மட்டுமே சுயம்பு அம்பிகையை தரிசிக்க முடியும். பக்தர்களின் நோய் தீர்த்து அருளியவள் என்பதால் இவளை மருத்துவச்சி என்றே அழைக்கிறார்கள். தீராத நோய் ஏற்பட்டவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் நிவர்த்தியாகும் என்கிறார்கள். குழந்தை இல்லாத பெண்கள் அம்பிகைக்கு வளையல் அணிவித்து பிரார்த்தனை செய்கிறார்கள். மாரியம்மன் சன்னதி எதிரில் கல்கம்பம் ஒன்றிருக்கிறது. இதை அம்பாளின் கணவராக பாவித்து பூஜை செய்கிறார்கள். சித்திரை திருவிழாவின் போது மட்டும் 3 கிளைகளாக வளர்ந்த வேப்ப மரக்கிளையை மேளதாளத்துடன் அம்பிகையின் அருகில் வைத்து பூஜிக்கின்றனர். அதன் பின்பு கல்கம்பத்திற்கு அருகில் வைத்து விடுவர். பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க கம்பத்திற்கு மல்லிப்பூ எலுமிச்சை மாலை அணிவித்து மஞ்சள் நீராட்டி வேண்டிக் கொள்கிறார்கள்.